வணக்கம். அண்மையில மரண தண்டனை விதிக்கப்பட்ட பூஜித் ஜெயசுந்தர முன்னாள் போலீஸ் மா அதிபர், பாதுகாப்பு செயலாளராக இருந்த கேமஸ்ரீ பெர்னாண்டோ இவர்களுடைய விடயம்தான் இப்பொழுது பெரிய அளவுல பேசு பொருளாக கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 270க்கும் மேற்பட்ட மக்களை, பொதுமக்களை படுகொலை செய்த ஒரு குற்றச்சாட்டு, உயிர்த்தன தாக்குதல். இதனுடைய விசாரணைகள் தொடர்ந்து வலுப்பெற்று வருகின்றன. முன்னைய நாள்களில் ஆட்சியிலவே வலுப்பெற்றுதான்னு கேட்டீங்கன்னா, அதாவது கொடபாய ராஜபக்ச அவர்கள் வந்த அப்புறம் கூட பெரிய அளவில் பேசப்பட்டது. உடனடியாக அதிகாரிகள் இடம் மாற்றம் செய்யப்பட்டார்கள். அடுத்த கட்ட நாவல்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இங்கு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆட்சி மாற்றத்திற்காக நிகழப்பெற்றதுதான் இந்த உயிர்த்தன தாக்குதல். ஆக இந்த ஆட்சி மாற்றத்துக்கு நிகழ்ந்தது என்கின்ற அடிப்படையில இந்த கொடபாய ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி மாற்றம் தான் அடுத்ததாக நடந்தது. ஆகவே இந்த விடயங்கள்ல இப்பொழுது கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறவரும் கூட முன்னைய நாள்கள்ல ராஜபக்ச குழாமினரோட தொடர்புடைய இருந்தவர்கள், பெரிய அளவு தொடர்புடைய இருந்தவர். ராஜாங்க அமைச்சராக இருந்த பிள்ளையானாக இருக்கலாம், சுரேஷ் செலைவாக இருக்கலாம். இப்பொழுது ஒரு கைதின் பின்னணியில மீண்டும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற, கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பூஜித் ஜெயசுந்தர மற்றும் கேமஸ்ரீ பெர்னாண்டோ இவர்கள் இருவரும் கூட ராஜபக்ச குழாமினரோடு ஒரு நெருக்கத்தை பேணியவர்கள் என்ற அடிப்படையில தான் பார்க்கணும். இது தொடர்பாக இந்த ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நிலாந்த ஜெயவர்தன மற்றும் மைத்திரிபால சிறிசேன தான் இதற்கு சந்தோஷப்பட்டுக் கொள்வார்கள் என்கிற விடயத்தை இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு அவர் சொல்றார். ஆக அவருடைய இந்த கருத்தின் அடிப்படையில வைத்து பார்க்கின்ற பொழுது, முன்னைய நாள்கள்ல முப்படைகளினுடைய தலைமை தளபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன, இந்த விடயம் நடக்கின்ற பொழுது முப்படையினுடைய தலைமை தளபதியாக இருந்தவர் மைத்திரிபால சிறிசேன அவர். ஆக அவர் இந்த விடயங்களை தடுத்திருக்க வேண்டும். அவர் தடுக்கல. அவருக்கு அப்படியான தண்டனைகள் வழங்கப்பட்டது என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்தது. அதே மாதிரி நிலந்த ஜெயவர்தன தொடர்பாக அவர் ஒரு விடயத்தை அவர் தெரிவிக்கின்ற பொழுது, அதாவது அவரும் சந்தோஷப்பட்டிருப்பார் என்ற விடயத்தை தெரிவிக்கின்ற பொழுது, நாங்கள் இன்னொரு பக்கத்திலையும் பார்க்கணும். நிலந்த ஜெயவர்தன மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, அவருக்குத்தான் இந்த தகவல் முதல்ல வந்தது என்கின்ற விடயம் பெரிய அளவுல பேசப்பட்டிருந்தது. இந்தியாவினுடைய புலனாய்வு தகவல்களும் வந்திருந்தன, சர்வதேசத்தினுடைய புலனாய்வு தகவல்களும் வந்திருந்தன. இது நடைபெறுவதற்கு ஒரு சில மணித்துளிகளுக்கு முதலும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காலப்பகுதிகளுக்கு முதலும் இவர்களுக்கு இந்த புலனாய்வு தகவல்கள் மூலம் சில தகவல்கள் கிடைத்தது. ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை. இப்பொழுது இவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனை கூட இந்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில இன்னுமே சரியான முறையில அவர்கள் நகர்த்தப்படையில, அதாவது இந்த உயிர்த்த தாக்குதலை தடுத்திருக்கலாம் புலனாய்வு தகவலின் அடிப்படையில. இது கிடைத்தும் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்றுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. இப்ப இந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது இந்த விடயத்தை தெரிஞ்சும் இந்த தடுத்து நிறுத்தல் என்றவர்களுக்கே இப்படியான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றால், இதுல நேரடியாக தொடர்பட்டவர்கள் என்று குற்றச்சாட்டப்பட்டிருக்கின்ற சுரேஷ் செலைவாக இருக்கட்டும், ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து கொடபாய ராஜபக்ச அவர்கள் மேலேயும் இது தொடர்பான குற்றச்சாட்டுகள் சார்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டு வரதை காணக்கூடிய மாதிரி இருக்கு. அவை நேரடியாக இதுல தொடர்பட்டிருந்தார்கள் அல்லது இதனுடைய பின்புலத்தில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற இவர்களுக்கு எப்படியான தண்டனைகள் எல்லாம் வழங்கப்படும் என்கிற ஒரு கேள்வி விரிந்து நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஏனென்றால் பெரிய அளவுல இந்த விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதாவது சுரேஷ் செலை கைது செய்யப்பட்ட பிறகு அடுத்தடுத்து கைதுகள் நிகழும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அடுத்தடுத்து கைதுகள் பெரிதாக நிலாவிட்டாலும் கூட முன்னைய நாள்களினுடைய கைது செய்யப்பட்டவர்களுடைய தீர்ப்புகள் இப்ப வெளியாகி கொண்டிருக்கிற ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக போலீஸ் மா அதிபர் ஒருவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னைய நாள்களில் போலீஸ் மா அதிபருக்கு மரண தண்டனை வழங்கப்படவில்லை, இவருக்கு தான் முதல் முறை என்ற அடிப்படையில் பேசப்படுகின்றது. ஆக இனி வருங்காலங்கள்ல முன்னைய நாள் ஜனாதிபதி ஒருவருக்கு இப்படி ஒரு தண்டனை வழங்கப்பட்டது, இதுதான் முதன்முறை என்ற அளவுக்கு வருமோ என்றுதான் மக்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் ஆய்வாளர்களும் அடுத்த கட்டமாக இந்த முன்னைய நாள் ஜனாதிபதிகளுடைய கைதுதான் நிகழப்பெறுமோ என்ற கேள்விதான் பெரிய அளவுல எழுந்திருக்கின்றது. அலி சப்ரி அவர்கள் பேசுகின்ற பொழுது என்னதான் இந்த விடயங்களுக்கான ஒரு இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டதுக்கான வரவேற்பு ஒரு பக்கத்தில் இருந்தாலும், அலி சப்ரி அவர்கள் பேசுகின்ற பொழுது தன்னுடைய சமூக ஊடகங்களோட சொல்றாரு, என்னடா இந்த இவர்களுடைய இந்த மரண தண்டனை என்பது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கின்ற விடயமாக இருக்கின்றது என்கிற விடயத்தை தெரிவிக்கின்றார். கிட்டத்தட்ட பொதுஜன பிரமுகனுடைய ஆதரவாளர்கள் இதற்கான ஒரு கவலைகளை தெரிவித்துக் கொண்டு வரத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஒரு பக்கத்துல வரவேற்பறைகள் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கத்துல இந்த பொதுஜன பிரமுக சார்ந்தவர்கள் இதற்கான
கவலையை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் ராஜபக்ச குழாமினர் சார்ந்த கைதுகள் தான் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்ற அடிப்படையில் அண்மையில கூட முன்னைநாள் ஜனாதிபதி ஒருவருடைய மகன் மனைவி நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் என்ற தகவல் வந்திருக்கின்றது. எதற்காக அவர்கள் வெளியேறி இருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. அதாவது இந்த இப்படியான ஒரு பேசுபொருள் நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பின்னணியில இவர்கள் வெளியேறி இருக்கின்றார்கள். ஆக அதற்கான காரணம் என்ன என்கின்ற கேள்வியும் தனிப்பட்ட ரீதியாக போனார்களா அல்லது ஏதாவது ஒரு குற்ற பின்னணியோட இருந்ததால் அவர்கள் சென்றார்களா என்ற கேள்வி இருந்திருக்கிறது. என்றால் அவர்கள் மேலேயும் அந்த குறிப்பிட்ட சென்றவர்கள் மேலேயும் ஒரு குற்ற பின்னணி ஒன்று இருக்கின்றது, வழக்கல் இருக்கின்றது என்ற விடயம் பெரிய அளவுல பேசப்படுகின்ற ஒரு விடயமா இருக்கின்றது. ஆகவே எல்லா பக்கத்தாலேயும் கொஞ்சம் இந்த ராஜபக்ச குழாமினர் சார்ந்த விடயம் கொஞ்சம் முறுகி கொண்டே இருக்கின்றது. இன்னொரு பக்கத்துல ஜோசித ராஜபக்ச, வசந்த கருணாகுட இவர்கள் இருவருமே ராஜபக்சர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள். ஜோசித ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சனுடைய மகன், வசந்த கருணாகுட அவர்கள் மஹிந்த ராஜபக்ச இருக்கின்ற பொழுது பெரிய அளவுல ஒரு தளபதியாக இருந்தவர், கடற்படை தளபதியாக இருந்தவர். அந்த நேரத்துல ஜோசித ராஜபக்ச அவர்கள், இவர் கடற்படை தளபதியாக இருக்கின்ற பொழுது ஜோசித ராஜபக்ச அவர்கள் கடற்படைக்குள்ள உள்வாங்கப்பட்டிருந்தார், கடற்பிரிவு அதிகாரியாக உள்வாங்கப்பட்டிருந்தார். அதுல பெரிய சிக்கல்கள் இருக்கின்றது. அவருக்கு எந்த ஒரு கல்வி தகுதி நிலைமைகளும் இல்லாமல் அவர் உள்வாங்கப்பட்டிருந்தார் என்கின்ற விமர்சனம் பெரிய அளவுல பேசப்படுகின்ற ஒரு விமர்சனமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு அவர் பயிற்சி வழங்குவதற்காக பிரித்தானியாவினுடைய கேடேட் அதாவது கடற்படை சம்பந்தமான ஒரு பயிற்சிகளை வழங்குகின்ற கடற்படை அகாடமி ஒன்றுக்கு அவர் பயிற்சிக்காக செல்லப்பட்டிருந்தார். அதுக்கு அவர் செல்றதுக்கு நாட்டினுடைய பணம் தான் அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டது என்கிற ஒரு விடயமும் பேசுபொருளா இருந்தது. ஆகவே இப்படியாக பல சிக்கல் நிலைமைக்குள்ள இந்த வழக்கு இருந்தது. இவர்கள் இருவருமே கைது செய்யப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது 25 சாட்சியங்கள் அடங்கலாக இவர்களுக்கு எதிரான குற்றப்பத்திரிகை இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்ற விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன. அடுத்த கட்டமாக இவர்களுடைய வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது இன்னும் இறுக்கமாக இந்த விடயங்கள் இருக்கும் என்று அவர் கைது செய்யப்பட்ட அப்புறம் உடனடியிலே பிணையிலேயே விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். அதே மாதிரி வசந்த கருணாவோட கைது செய்யப்பட்ட பிறகும் பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தார். அவ இனிவரும் காலங்களில் இவருடைய இந்த பின்னணி சார்ந்து பார்க்கின்ற பொழுது வழக்கல் எடுபடுகின்ற பொழுது இனி இறுக்கமாக இருக்கும் என்றும் பேசப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்க போன்றது என்பதனை. இது இவ்வாறு இருக்கேக்க மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்துல பாதுகாப்பு அதிகாரியா இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதாவது இதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியையும் அரசாங்கத்தையும் அவமதிக்கும் வகையிலான தகவல்களை பரப்பி இருந்தார் என்கின்ற அடிப்படையில இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவரும் முன்னே நாள்களில் மஹிந்த ராஜபக்சனுடைய காலத்தில் இருந்தவராகத்தான் கூறப்படுகின்றார். இப்படியாக இந்த ராஜபக்ச குழாமினர் சார்ந்த கைதுகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார். இதுல உயிர்த்த நேர தாக்கல் சம்பந்தப்படாவிட்டாலும் கூட சுரேஷ் சேலையை கைது செய்யப்படுகிற பொழுது அதுக்கு உயிர்த்த நேர தாக்கல் சம்பந்தப்படுகின்ற அதிலே குறிப்பாக கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் சொன்ன எல்லாத்தையும் செய்கின்ற கோட்டபாய ராஜபக்சனுடைய ஒரு ஏவலாளியாக அல்லது இவர் நாட்டுக்கு வேலை செய்யல, கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு தான் வேலை செய்தார் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு அவர் மேல விமர்சனங்கள் இருக்கின்றது. உயிர்த்த நேர தாக்குதலுடைய குற்றச்சாட்டு சுமந்தப்படுகின்ற ஒருவர் கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு வேலை செய்திருந்தார் என்றபடியும் பேசப்படுது. இந்த சரத் பொன்சேகா அவர்கள் கூட பொது வழிகளில் பேசினதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே எல்லா விடயங்கள்லையும் இந்த ராஜபக்ச குழாமினரை நோக்கி இறுகி கொண்டு வருகின்றது இந்த விடயங்கள். பார்க்கலாம் அடுத்த கட்ட கைது யாராக இருக்கும் போனது. பெரும்பாலும் பேசப்படுகின்ற விடயம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இந்த விடயத்துல கைது செய்யப்படலாமா, கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படலாமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஏனென்றால் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கென்று சில அதிகார வரம்புகள் இருக்கின்றன, அவர்களுடைய சலுகைகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் அவர்களை கைது செய்வது சிக்கலாம். ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார், அது அரசியல் பழிவாங்க என்று பேசப்பட்டிருந்தது, அது மறுபடியும். இப்பொழுது இவர்கள் கைது செய்யப்படுவார்களா இல்லையான்றதுக்கு ஒரு பதில் ஒன்றும் இருக்கின்றது. என்னென்றால் இது ஒரு சாதாரண ஊழல் குற்றச்சாட்டோ அல்லது பண மோசடி சார்ந்த வழக்கோ இல்லை. 270க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்ட ஒரு விடயம். அதில் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்றால் கட்டாயம் அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்படும் என்கிற விதத்திலையும் பேசப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன விதத்துல இந்த வழக்கல் சார்ந்த விடயம் எல்லாம் நகரப்போன்றது என்பதனை.